கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகளா கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகளா கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகளா கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். நமது கட்டிடத்தை திறந்து உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் வணக்கம். உதவியை நீங்கள் வந்து இந்த கட்டிடத்தை இந்த வளாகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவர்களோடு கூட செலுத்தோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவநாம மகிமை கேட்டு இந்த கிராம மக்களின் நல்வாழ்வு கேட்டு இந்த பாடசாலை கட்டிடத்தை தெரிந்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைய நல்ல ஆண்டுகளே, பொருள் சேகரத்திலே சடையபுரம் அல்லது கிராமத்திலே ஆசீர்வாதமான சினிக்கு துவக்க பள்ளியை நாளிலே கட்டி முடிக்கப்படுத்தி பாலாய் கிடந்த இடம் உடைந்து போன கட்டடங்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை எங்கள் அன்பு பேராயரையா மூலமாக உதவி செய்ய நன்றி. இப்பொழுது கர்த்தாவே இந்த அருமையான நிகழ்ச்சியை அப்படி தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். பத்திரிகைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அடுத்த நிகழ்ச்சி ஆசிரியர் வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அவர்களையும் பஞ்சாயத்து அவர்களையும் உடனே அவர்களையும் மற்றும் கூடியிருந்த எல்லா இளைஞர்களையும் குழந்தைகளையும் இந்த விழாவுக்கு இந்த விழாவிற்கு நான் சென்னையிலிருந்து இப்போது உங்களுக்கு சிலரை யோசிக்கலாம், சென்னையிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த ஸ்தாபனம் எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்று நாம் சொல்லுவோம். சரியான முறையில் தவிர்ப்பதாக பேச முடியாது. ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவோம். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அஸ்திபாரத்தை கொடுத்த ஒரு ஸ்தாபனமாக நான் கருதுகிறேன். யார் என்பதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இந்த ஸ்கூலில் 1955 இருந்து 59 வரைக்கும் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். நானும் என்னுடைய குடும்பத்தினரும் உங்களுக்கு இந்த ஊரில் உள்ள எல்லோரையும் போல நானும் இந்த ஸ்கூலிலே படித்தவர்கள். இந்த ஸ்கூலில் படித்து நான் கம்பெனி செக்ரட்டரி என்கிற ஒரு கோர்ஸை முடித்துவிட்டு கம்பெனி செக்ரட்டரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். கம்பெனி செக்ரட்டரி என்பது ஒரு கம்பெனியிலே சட்டத்திட்ட காரியங்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு கம்பெனியில் 4-5 போஸ்ட் முக்கியமான போஸ்ட் இருந்தால் அதில் ஒரு கம்பெனி செக்ரட்டரி போஸ்ட் ஒன்று இருக்கும். நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ஒரு அஸ்திபாரத்தை கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு சென்றது. எனக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் டொனேட் பண்ணினோம் என்று சொன்னார்கள். அதே போல நாங்கள் வந்து நான் எல்லாம் நினைக்கிட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அவையெல்லாம் வந்து நான் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். நாங்கள் வந்து இந்த ஸ்கூலுடைய படிப்பு எங்களுக்கு கொடுத்த மற்ற காரியங்களுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையில் போய் அமரம் செய்தது. அந்த வேலைக்கு சில குவாலிஃபிகேஷன் வேண்டும். படிப்பு மட்டும் காணாது, உங்களுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேண்டும். மற்றவர்களோட ஒத்து போய் காரியங்களை செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேண்டும். நாம் நினைத்து சாதிக்க முடியாது. 4 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்டோட ஒன்றோடு சேர்ந்து நம்ம ஒன்று செல்ல வேண்டும். அதே போன்று டிசிப்ளின் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஸ்தாபனத்தில் நாம் படிக்கிற நேரத்தில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது, படிப்பை மட்டும் அவர்கள் கொடுக்கவில்லை, எங்களுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா காரியங்களும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் நினைவுந்து பார்ப்போம்னால் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து 3 அணி 4 அணி என்று பிரித்து விடுவார்கள். ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுப்பார்கள். ஒரு அணி வந்து காலையிலே வாய்ப்பாடு சொல்வது என்று சொல்றோம். ஒவ்வொரு 2 நாள் ஒருத்தர் சொல்வார், மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பார்த்தால் 14 வாய்ப்பாடு வரைக்கும் எங்களுக்கு இன்றைக்கும் மனப்பாடமாக தெரியும். இன்றைக்கு பிள்ளைகள் வந்து கால்குலேட்டர் வைத்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு அவ்வளவு மனப்பாடமாக சொல்லியிருப்பாரு.
அது பிள்ளைகள் 8:30க்கு ஆரம்பிப்பாங்க. 9:30 ஸ்கூல் என்றால் 8:30க்கு பிள்ளைகள் வந்து தானாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி இன்னொரு அணி இருந்தால் அவர்கள் கார்டனுக்கு கண்டிப்பாக கருதுவது போன்ற சில வேலைகளை செய்வார்கள். மற்ற சில ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் பல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து பிள்ளைகளை இந்த சொசைட்டியிலே ஒரு முக்கியமான மனிதனாக உருவாக்கிய ஒரு ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்துக்கு நாங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்தாபனம் ஆரம்பித்தது 1943ஆம் வருடம். நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947ஆம் வருடம். சுதந்திரத்திற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு நிலையில் நம்முடைய கண்ட்ரியுடைய லிட்டரசி ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா படித்தவருடைய ஜனத்தை பார்த்தால் 12% தான் இருந்தது. 12% இருந்த சொல்ல இன்றைக்கு நம்முடைய லிட்டரசி ரேட் 81% மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைப்பு எங்களை இந்த மாதிரி உருவாக்கிய ஒரு ஸ்கூலுக்கு டெஃபினட்டாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, என்னை போன்று படித்த அந்த ஸ்கூலில் உள்ள எல்லா மாணவர்களும் சரி, இன்றைய மாணவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் இருக்கிறோம். இந்த ஸ்கூல் வந்து 43 ஆரம்பித்தால் இன்றைக்கு என்னுடைய வயது 82. நார்மலாக 25 வயதை கடந்து விட்டோம் என்றால் சில்வர் ஜூபிலி என்று சொல்வார்கள். 50 கடந்து விட்டால் கோல்டன் ஜூபிலி என்று சொல்வார்கள். 75 கடந்து விட்டால் டைமண்ட் ஜூபிலி என்று சொல்வார்கள். 100 கடந்து விட்டால் சென்டினரி என்று சொல்வார்கள். நாம் டைமண்ட் ஜூபிலியை கடந்து விட்டோம், சென்டினரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கூல் ஒரு சூழ்நிலையிலே ஊரை பள்ளிக்கூடமாக இருந்தது. இந்த அளவுக்கு மாறி ஒரு நல்ல ஒரு கட்டட வசதியோட மாறி இருக்கிறது. சும்மா சொன்னது போல நாங்கள் ஒரு டைம்ல முயற்சி செய்தோம், ஒருவரை கட்டிடலாம் என்று அது கைவிடாமல் போய்விட்டது. இப்பொழுது நல்ல முறையிலே சுகுமார் தமிழ் முத்தமிழ் எல்லாரும் பழக்கம் ஜாஸ்திலாம் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல அவங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அமௌண்ட் நல்ல முறையில் குடிய காலத்தில் சேகரித்து அதை ஒரு பில்டிங்காக நமக்கு அமைத்து கொடுத்தது பெரிய காரியம். அவர்களுக்கும் அதுக்கு நீங்கள் காண்பிப்பட்டவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஸ்தாபனம் இதோடு நின்றுவிடக்கூடாது, இதுக்கு மேலும் செல்ல வேண்டும். இது மிடில் ஸ்கூலாக மாற வேண்டும். நம் ஜனத்தொகையில் 3000மோ 4000மோ கிளாஸ் நடைபெற்று, ஆனால் பெயர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலாக மாற வேண்டும். ஒருவேளை இங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் நினைக்கலாம், நாம் வந்து இதுல பெருசா பண்ண போயிடும், எலிமெண்டரி ஸ்கூல் தானே என்று. அப்படி இல்லை. ஸ்கூல் டீச்சர்ஸை இன்றைக்கும் இந்த நிலைமையிலும் எப்பொழுது என்னை போன்றவர்கள் நினைக்கும் போது டீச்சர்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு ஒருவேளை பர்சனல் லைஃப்ல ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு பரிகாரத்து ஒரு எண்ணிப்படியை போன்று இருந்து எங்களை ஏற்றி மேலே விட்டார்கள். அவர்கள் நாங்கள் எப்போது நினைக்கிறோம். இன்றைய தினத்திலும் நான் பழைய ஆசிரியர்கள் நினைக்கிறோம். இந்த காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த வேதசுப்ரமணியன் என்ற பிரின்சிபல் சிறிகாமத்தில் வந்து அவர் அன்றைய தினத்தில் எங்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம். நான் இன்றைக்கு ஒருவேளை அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருந்தால் நான் என்னுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க வசதி இருந்தார். ஸோ டீச்சர்ஸ் play very major role in the growth of the children. நான் எல்லா டீச்சர்ஸையும் கேட்டுக்கொள்வது, நீங்க எல்லாரும் குழந்தைகளை வந்து பழைய டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னுடைய ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா நாலாம் அம்மா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலோட எங்க ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு ஸ்கூல் டீச்சர்களுடைய அன்பும் பாசம் கலந்த ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை லோக்கலா பீப்புளோட நீங்க டெவலப் பண்ணணும். அது வந்து ஸ்கூல்ல சில்ட்ரன் டீச் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பழைய டைம்ல கர்மவச்சு அடிக்கிறது வைக்கிறதுலாம் செய்ய முடியும். இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது. காலங்கள் மாறிவிட்டது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். நீங்களும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அவர்களும் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் நிச்சயமா சேவைகள் என்று நம்புகிறேன். இந்த ஒரு இதோடு ஒரு சில பழைய காரியங்களை நினைவுற விரும்புகிறேன். இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது பூமி பாலனை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நன்றியை குறிப்பிடுவோம். அதே போன்று என்னுடைய அந்த பீரியடில் இருந்ததிலே சர்ச் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ல அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லூக் சத்மம் வந்து அவங்க என்னுடைய தாத்தா பாத்திரம் மாமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜோசப் சித்தவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா வந்து இந்த ஸ்கூலுக்கோ இந்த சர்ச்சுக்கோ மேலே வரணும், இந்த ஊருக்கு மேலே வரணுங்கிற ரொம்ப இருக்காங்க. அவங்களும் நல்ல நன்றி கொடுத்து அவங்களுக்கும் சொல்லுவோம். நீங்கள் இந்த ஸ்கூல் சென்டினரி இயருக்கு போகும்போது நமக்குன்னு ஒரு கோல் வேணும். அந்த கோல் இது ஒரு மிடில் ஸ்கூல் ஆகணும்,
பேர் சொல்ற ஸ்கூலாக கேட்டுட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. அடுத்து நம்முடைய பஞ்சாயத்து துணைத் தலைவர்கள் ஆர். லட்சுமணன் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த இனிய நாளில் திருநெல்வேலி மண்டல பேராயர் திரு பரணபாஸ் அவர்கள் இங்கு வருகை புரிந்து இந்த ஒரு மாபெரும் இளைஞர்களுடைய முயற்சியாலும் சிறந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பாலும் அனைத்து பகுதி மக்களும் ஒத்துழைத்து ஒரு பழைய கட்டிடத்தை ஒரு 5-6 ஆண்டு காலமாக ஓட்டு கட்டிடமாக இருந்தது. மழையில் ஒழுகி பிள்ளைகள் எல்லாம் நனைந்து கொண்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போன நிலையில் இந்த இளைஞர்கள் முத்துவிலன், மணிபாலன், சுகுமார் மற்றும் அவரை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் இதெல்லாம் ஒத்துழைத்து வசூல் பண்ணி இந்த கட்டிடத்தை மிக அழகாக பிரமாதமாக கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேரூராட்சி தலைவர் அவர்களே, மற்றபடி முக்குடல் சேகர குருவானர் அவர்களே, ஊர் தலைவர் ஹரிராம் சேக் அவர்களே, பேரூராட்சி மன்ற பஞ்சாயத்து கவுன்சிலர் ஜெயலலிதா அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, அனைவருக்கும் நன்றி. சடையகுப்பம் ஊர் வந்து நாமெல்லாம் மதத்தால் மாறுபட்டால் மனதால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இங்க வந்து நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான். இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவரா தொடர்ந்து இருக்கிறோம்னா இதுக்கு மூல காரணம் எனக்கு இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் வந்து பழைய பள்ளிக்கூடத்தை வந்து நாங்க மண்ணலி போட்டு கட்டினோம். எங்க ஜோசப் சார்னு ஒரு ஆள் சார், 5ஆம் சார் இருந்தாங்க. அப்போ வந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கூரை கட்டடத்துல இருக்குது. அப்ப 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்து சர்ச்சில் தான் நடக்கும். அப்போ அவர்கள் எல்லாத்தையும் பேசி இந்த கட்டிடத்தை உருவாக்குனாங்க. அதற்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாகிய நாங்க மண், செங்கல், தண்ணி எல்லாம் சுமந்து எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த பழைய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த பழைய கட்டிடத்தை இன்று மாற்றி இது ஒரு நல்ல ஒரு திட்டமான போட்டு நல்ல அழகான ஒரு கட்டடத்தை உருவாக்கிய இந்த இளைஞர்களுக்கு, இந்த அமைப்பு மக்களுக்கும் நன்றி கலந்து நான் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில ஒரு பெரிய காரியம். இன்னொரு விஷயம், இதுக்கு எல்லாரும் முன்பு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒண்ணு, இவங்க வந்து கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்ச்சை கட்டினாங்க. இந்த சர்ச்சு வந்து பழமை வாய்ந்த ஒரு சர்ச். இன்று டவுன்ல இருக்கிற பாளையங்கோட்டையில எப்படிலாம் இருக்கோ இந்த சிஎஸ்ஐ ஆலயங்கள் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நல்ல முறையில் ஒரு கட்டி இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு, இந்த மத வழிபாட்டு தளத்துக்கு சிறப்பான ஒரு பணிகள் செய்திருக்கிறாங்கன்னா ஒரு குறைந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குறைந்த ஒரு 40-50 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. சடையபுரம் ஊர்ல முக்குடல் சேகரத்தை சேர்ந்த சடையபுரத்துல ஒரு 40-50 குடும்பத்தை சேர்ந்த இந்த இளைஞர்கள், இந்த பொதுமக்கள் எல்லோரும் சமுதாயத்து மக்களிடையே ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அழகான கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதற்கு எங்க அண்ணாச்சி அவர் பாலகம்பெனி ஓனர் ஜிஎஸ்ஆர் பூமி பாலகன் அவர் இடம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த கட்டணம் சார் பேசினாங்க. குணசீலன் சார் அழகா அருமையா இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி ஆரம்பத்துல கலந்து சொன்னாங்க. ஆனா காலத்தின் அருமை கருமி நம்ம ஐயா அவர்கள் ரொம்ப அவளை காத்து வளர்க்க கூடாது என்று எனக்கும் பல்வேறு பணிகள் இருக்கின்றதால் இதோட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மென்மேலும் இந்த பள்ளி வளர வேண்டும், மிடில் ஸ்கூல் ஆக வேண்டும். அனைவரும் ஒத்துழைப்பு நன்றி. ஒரே ஒரு நாட்கள் குறித்து இன்றைய தினம் நேற்று தைப்பூசம் எல்லா முருக பக்தர்களும் திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க. போற வழியில் இருக்கின்ற அனைத்து சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் திறந்து கொடுக்கப்பட்டு அந்த மக்கள் படுத்து இருந்திருக்காங்கன்னா மத ஒற்றுமை, மக்கள் ஒற்றுமை. ஏன்னா வேறுபாடு இல்லை, நாம் மனதால் ஒன்றுபட்டு இருக்கிறோம், தவிர ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் மதத்தால் வேறுபட்டு இருக்கலாம், மனதால் ஒன்றுபட்டு இருக்கிறது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைதி நன்றி. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இடிச்சிய பாடசாலை போனால்தான் அவர்களுக்கு கல்வி. இப்படி பட்டி தொட்டி பதுவட்டி இந்த ஊர்களில் தான் நம்ம பாடசாலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மிஷனரிஸ். ரேனியஸ் மட்டும் 340 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். ரேனியஸ் மிஷனரி ஏரியா. இன்றைக்கு அதை வழிநடத்துகிற தார்மீக பொறுப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா சில நேரங்கள் அந்த தார்மீக பொறுப்பை இழந்து விட்டோம். அவர் வச்சுட்டு போன ஓலை குடிசையிலேயே சில பள்ளிக்கூடம் இருக்கு, ஓட்லையே சில பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனால் 60 பள்ளிக்கூடத்தை ஐடென்டிஃபை பண்ணும், ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதுல இப்ப கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பாடசாலைகளை அழகான காரை கட்டிடமாக மாற்றி விட்டோம். இன்னும் ஒரு 20 பாடசாலைகள் இருக்குது டயசிஸ் முழுவதும், அதெல்லாம் காரை கட்டிடங்களாக மாற்றி விட்டோம். அந்த 20 பாடசாலைகளும் இந்த ஆண்டிலே எப்படி நிறைவு செய்யப்பட வேண்டும்
என்று மிகுந்த ஆசையோடு செயலாற்றுகிறோம். இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த பாடசாலையில தான் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த இங்கிலீஷ் மீடியம் மோகத்துல நம்ம மக்கள் அலைகிறாங்க. ஆனால் அங்க யாரும் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கிடையாது. பிஏ படிச்சவங்க, எம்ஏ படிச்சவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம பாடசாலையில ட்ரெயின்டு டீச்சர்ஸ், ஒண்ணு செகண்டரி கிரேடா இருக்கணும் அல்லது பிஎட் முடிச்சிருக்கணும். அவங்க தான் அங்க டீச்சர்ஸா இருக்க முடியும். ட்ரெயின்டு டீச்சர்ஸ், அவர்களை வைத்து நாம் பாடசாலை நடத்துகிறோம். எனவே சாதாரணமா பிஏ படிச்சவங்களுக்கு ஒரு பிஎட் படிச்சவங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. இங்களுடைய கல்வி சிறந்ததாக அமைந்திருக்கும். ஆனால் தமிழ் முறை வழிமுறை கல்வி என்ற உடனே மக்கள் இதை சற்றே ஏளனமாக நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இங்க படிச்ச பிள்ளைகள் தான் இன்னைக்கு உன்னதமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. கம்பெனி செக்ரட்டரியா இருக்கலாம். சரியா? அது மாத்திரமல்ல, கலெக்டர்ஸ் மட்டுமே எனக்கு தெரிய 5 கலெக்டர் நம்ம திருச்சிய பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிறாங்க. திரு மச்சேந்திரநாதன், இன்னொருத்தர் உமாசங்கர், இவங்க எல்லாம் நம்ம டிடிடிய பாடசாலையில படிச்சவங்க. பட்டி தொட்டியில படிச்சாங்க. இப்படி உயர்ந்த ஸ்தானங்கள்ல மக்கள் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ஏராளமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கார் இருக்குது. என்ன கார்? வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரு. நீங்க காசு கொடுத்தாலும் தர மாட்டாங்க. மகாராணியாரெல்லாம் பயணிக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸ். அதனுடைய இந்தியன் அந்த கம்பெனிக்கு, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம டிடிடிஎஸ் ஸ்கூல்ல படிச்ச இன்ஜினியர் சாந்தகுமார். நம்ம டிடிடிஎஸ் ஸ்கூல்ல படிச்சாரு, நம்ம ஸ்கூல்ல படிச்சாரு. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு மேனேஜிங் டைரக்டர் ஃபார் இந்தியா. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த கிருபை. சரியா? இப்படி கடவுள் பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கல்வியை பயன்படுத்துங்க. இந்த கிராமத்து மக்கள் 3000 பேர் இருக்கிறீங்க. இதான் சில்ட்ரன் இவ்வளவு பேர் இருப்பாங்க. குறைஞ்சது 3000 இருக்கணும் இல்லையா? உங்க பிள்ளைகளை இங்க படிக்க அனுப்புங்க. நிறைய நேரங்களில் நம்ம எங்கேயும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைய காலையில 7 மணிக்கு பிக்கப் பண்ணிடலாம் வேன்ல. நமக்கு 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 அடிக்க நம்ம ரோட்ல எப்படி இருக்கு? சுத்தி 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 உங்க பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கும்போது எத்தனை மணி? 9 மணி. என்ன ஆகும்? 40 வயசுல அவன் குறுக்கு போயிடும். அதனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம உள்ளூர் பாடசாலையில் அவன் படிக்கட்டும். இங்க படிச்சவங்க தான் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. எனவே நீங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த பாடசாலையை பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, டீச்சர்ஸ் சாக்ரிஃபிஷியலா இருக்கும் பேர் சொல்றாங்க இல்லையா? அந்த மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் ஆபீசரை பார்த்தோன்னா உடனே சொன்னார், கிரேஸ் டீச்சர் 2ஆம் கிளாஸ் படிச்ச அந்த டீச்சர். சரிதானா? டீச்சர்ஸ்க்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் மிடில் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பாளையக்கோட்டையில் இருக்கணுங்கிறதுக்காக எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகிட்டாங்க. அவங்க போன ஊர்ல எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலை மிடில் ஸ்கூல் ஆக்கிடுவாங்க. இது அவங்க வேலை. தென்குளத்துல அவங்க தான் மிடில் ஸ்கூல் ஆக்குனாங்க. பாளையம் செட்டிக்குளம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல மேலக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல சாதாரணமா இருந்த பிரைமரி ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் ஆக்குனாங்க. உழைச்சாங்க. அப்ப சம்பளம் எவ்வளவு? எங்க அப்பாவுக்கு 250 ரூபாய் சம்பளம், எங்க அம்மாவுக்கு 150 ரூபாய் சம்பளம். அவங்க அது என்ன டீச்சர்? செகண்டரி கிரேட் டீச்சர். எனக்கு அடுத்தது இருந்தது ஹையர் கிரேட் டீச்சர். அதுக்கப்புறம் அவங்க செகண்டரி கிரேட் டீச்சர் அவங்கள ப்ரொமோட் பண்ணாங்க. இன்னைக்கு அவ்வளோ உழைச்சாங்க கிடந்து கிராமங்கள்ல. டீச்சரம்மா இங்க இருக்கணும். சரியா? இங்க உட்கார்ந்து இந்த கிராமத்தை பார்க்கணும். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? உட்காருங்க. எங்க அப்பா சாயங்காலம் ஆயாச்சுன்னா ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்டா போட்டிருப்பாங்க. வீடு வீடா போயிடுவாங்க. எந்த வீட்டுல எல்லாம் பிள்ளை இருக்கு, எந்த வீட்டுல எல்லாம் பிள்ளை படிக்கு, எந்த வீட்டு பிள்ளை படிக்காம இருக்கு பாத்துருவாங்க. சரியா? கூட்டு வந்து படிக்க வைப்பாங்க. அப்போ 8ஆம் கிளாஸுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம். ஐயோ, அவங்க படுத பாடு. சாயங்காலம் பிள்ளைகளுக்கு ஏதாவது டிஃபனை வாங்கி கொடுத்து உட்கார படிக்க வச்சிருவாங்க. 9 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க.
ஒரு பையன் கால் சட்டை இல்லைன்னா கால் சட்டை கொடுப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. சாக்ரிஃபிஷியலாக ஒர்க் பண்ணாங்க, அவங்க பணி செய்தாங்க. இன்னைக்கு எங்களை கடவுளை ஆசீர்வதிச்சு. சரியா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தன்னால வளரும். சரிதானா? சாக்ரிஃபிஷியலா டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஏதோ வந்தோம் மணியனாச்சு பஸ் வந்துட்டா கிளம்பிட கூடாது. சரியா? அதான் சொல்றோம், ஊர்ல உட்காருங்க, உட்கார்ந்து வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கு ஊரே மதிக்கும் உங்களை. சொன்னாங்களா அங்க எத்தனாவது அப்பா, 4வது அம்மா வகுப்பு அம்மா, 2வது டீச்சர் மகன், 3வது டீச்சர் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை ஆசிரியர்னா அது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? தலைமை ஆசிரியர்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு. பெரியம்மா, அம்மாவா இருந்தா, ஐயாவா இருந்தா எங்க அப்பா சொல்லுவாங்க. சரியா? அந்த 8ஆம் வாத்தியார்னு சொல்லுவாங்க. 8ஆம் வாத்தியார் அவர் மகன் ரொம்ப மரியாதையா இருக்கும் ஊருக்குள்ள. சரியா? இன்னைக்கு நல்லா உட்கார்ந்து சாக்ரிஃபிஷியலா நீங்க ஒர்க் பண்ணுனீங்கன்னா ஊர் வளர்ந்துடும், உங்க பிள்ளையும் வளர்ந்துடும். சரியா? இது நினைவு கூர்ந்து செயலாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிற தேவன் இந்த பாடசாலையை இன்னும் ஒரு நூற்றாண்டாக இந்த இடத்துல பயன்படுத்தணும். அப்ப அதுக்கப்புறம் வேற கட்டடம் கண்டிப்பா வேணும். சரியா? அந்தந்த காலத்திற்கு எப்போ பயன்படட்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்மார்ட் போர்டை வச்சு டீச் பண்றாங்க. ஸ்மார்ட் போர்டு வச்சாதான் பாடசாலை நினைச்சிடாதீங்க, ஒரு மோகத்தை கிளப்பி விட்டுறாங்க பிசினஸ் பீப்புளாச்சும் நாட்டில். சரியா? பிளாக் போர்டா இருந்துச்சு, இப்போ அது கிரீன் போர்டு ஆகிட்டு. சில இடத்துல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ் நீங்க தான். எனவே என்ன மெத்தடை பயன்படுத்துறீங்கன்றது அல்ல, எவ்வளவு சாக்ரிஃபிஷியலா நீங்க பயன்படுத்தி செயலாற்றுகிறீர்கள் என்பதுதான் அது முக்கியமானது. எனவே எல்லாரும் சேர்ந்து செயலாற்றுங்க. டீச்சர்ஸ், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்க பிள்ளைங்க மேல ஒரு கன்சர்னோடு இருக்கு. என் பிள்ளை அப்படின்னு பாருங்க என்றால் இந்த கிராமம் இன்னும் வளர்ந்து, இந்த கிராமத்துல இருந்து ஒரு செக்ரட்டரி வந்திருக்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது வளர்ந்து வந்துருவாங்க, சொல்லுவாங்க, டீச்சர் பேர சொல்லுவாங்க, இந்த டீச்சரை படிச்சேன். எனவே தேவன் இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கட்டும். வேலை பார்க்கிற எல்லா டீச்சர்ஸ் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிராமத்து மக்கள், வெளியிடங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா தொடர்ந்து இந்த பாடசாலை இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல பணியை செய்யட்டும். இந்த நேரத்தில் டீச்சர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் பேராயர் அவர்கள் மில்ட்ரியன் சர்ச்சில் வந்து அவங்க குருவனாக இருந்தாங்க. அப்போ நான் ஏவன் தொழிலில் ஒரு 11 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அவங்க எந்த மெசேஜை கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு மிஷனரி வந்து அவங்க நினைவு கூறுவாங்க. ஒவ்வொரு சண்டேயும் மெசேஜ்னா ஒவ்வொரு மிஷனரி வந்து கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு சண்டே சர்வீஸ் பண்ணும்போது தான் ரேடியோ செய்கிறவரை பற்றி ஐயா சொன்னாங்க, இத்தனை சபையில் கட்டியிருக்காங்க, இத்தனை ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன். நம்ம ஸ்கூலுமே இந்த டிடி பிரைமரி ஸ்கூல் சரைப்புறத்து ஸ்கூலுமே ரேடியோ செய்கிறவங்களோட ஆரம்பிக்கப்பட்டது என்பது மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ரேடியோ செய்கிறவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நாங்கள் இங்கே படித்ததான் ஒரு சின்ன ஒரு 3 அந்த ஸ்கூல் இருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4வது ஜென்ரேஷன் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சாதாரண பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக பார்க்குறவங்கலாம் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க அப்படின்ட்டு பாராட்டுற அளவுக்கு இது வந்து கடவுளுடைய கிருபையினால எல்லா நம்ம சபை மக்கள், அந்த ஊரில் உள்ள பொதுமக்கள், இங்கே படித்த ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சார்பாக இதை வந்து இன்னைக்கு நேர்த்தியாக கட்டுவதற்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நான் கருத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு இந்த பிள்ளைங்க இப்போ ஸ்கூலில் படிக்க பிள்ளைங்க கூட வருவாங்க. அன்றைக்கி ஒரு பையன் வந்து பார்த்துக்கிறேன், நான் இந்த பிள்ளைங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்க வரும்போது ஒரு பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, நாங்கள்லாம் 6th கேட்டோமே இங்கே படிக்க முடியாது, 6th 5th வரை தான் இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தான். இங்கே ஸ்கூலில் படிக்க பிள்ளைங்களுமே வரிசையாக வந்து ஒவ்வொரு ரூமாக டெய்லி பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அவங்களாம் இப்படி ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்க முடியாமல் போச்சு அப்படின்ட்டு. நாங்கள் இன்னும் வருகிற நாட்களில் இதை அப்படியே வந்து அப்டேட் பண்ணி அடுத்த சீக்கிரமாகவே மிடில் ஸ்கூலில் வந்து ஆரம்பிக்கும் போது உங்களையும் வந்து திருப்பி எல்லாரையும் அழைத்து நாங்கள் வந்து அதை ஆரம்பிப்போம் என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறேன். பழைய மாணவர் சார்பாக உறுதி கூறுகிறேன். நேற்று கூட பழைய மாணவர்களும் வந்தாங்க, வாலிப பையன், இந்த ஊரில் உள்ள வாலிப பையன்லாம் வந்தாங்க.
அப்போ நாங்களே ஏதாவது ஸ்கூலுக்கு போனோம்னு எல்லா இதில் பார்த்துட்டு நாங்களே ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஒரு கிளாக் வாங்கி பழைய மாணவர் சங்கம் போட்டு நீங்கள் அதை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இல்லை இது சாதாரண இல்லை, இது நாங்கள் நல்ல பணம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நேற்று ஒரு 5-6 பையன் வந்து அந்த பழைய மாணவர்களும் வந்து வாடகை பையங்க நான் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபையர் நாங்கள் வச்சு தரோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஆகும். அதை கொடுத்து பண்ணுறாங்க. எல்லாருமே பழைய மாணவர்கள் மற்ற இங்கேருந்து இந்த அண்ணன் வந்து அவங்க அம்மாங்க டீச்சராக இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய டொனேஷன் அவங்கெல்லாம் பண்ண டொனேஷன் கொடுத்தாங்க. அதை விட ஃபோனில் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி பண்ணுறாங்க. பாஸ்கர் இருக்காங்க, இவங்களோட தம்பி பாஸ்கர்னா அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபேமிலியை கோஆர்டினேட் பண்ணி இந்த இதை பண்ணாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்க, இதை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ தெரியும். இந்த டைல்ஸ்லேருந்து ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs மேலே வந்து அவங்க கொடுத்து அந்த பணத்தை விட அவங்க வந்து உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இரவு நேரத்துலையும் கூப்பிட்டு பேசி விடுவாங்க. ஆனால் நன்றி சொல்வதுன்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனத்துக்கு வச்சிருந்த அமௌண்ட்டை கூட ஆர்வமாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து எல்லாருமே தாராளமாக தன்னுடைய தகுதிக்கு மேலே வந்து அவங்க வந்து அது கொடுத்து இவ்வளோ நேர்த்தியாக இதை செய்து முடிப்பதற்கு உதவி செய்திருக்காங்க. நம்முடைய சபையில் உள்ள வாலிபைங்க பெரியவர்கள் நான் கூட க்ளீன் பண்ணும்போது அப்படி பெரியவங்களும் வந்து சபையில் உள்ள பெரியவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இந்த ஊரில் உள்ள வாலிபையும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட் சரி, சபை மக்களும் சரி, அனைவரும் இணைந்து அவருடைய கிருபையினால் இவ்வளவு நேர்த்தியாக இந்த கட்டணம் கட்டப்படுது. இதற்காக உழைப்பை செஞ்சித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபை சார்பாக, இந்த ஊர் மக்கள் சார்பாக, பழைய மாணவர் சார்பாக, நானும் பழைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் சார்பாக அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நேரம் இல்லை, இல்லைன்னா ஒவ்வொரு தான் யாரெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது விடுபட்டோட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரை இந்த பாடசாலைக்காக இதனுடைய தொன்மைக்காக வெளியேறிய எல்லா விதமான மாணவர்களுக்காக, மாணவியர்களுக்காக, உலகின் பல இடங்களில் அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த கிராமம் வளரட்டும், இந்த கிராமம் செழிப்படையட்டும், இந்த கிராமம் எங்கிலும் உங்களது வெளிச்சம் வீசட்டும், கல்வி வாசனை வீசட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து நல்ல முறையிலே கற்றுக்கொள்ளட்டும். இந்த பாடசாலையினுடைய கரஸ்பாண்டன்ட்காக நினைச்சிருக்கிறோம், தலைமை ஆசிரியருக்காக நினைச்சிருக்கிறோம், எல்லா டீச்சர்ஸ்க்காக, தற்போது படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்து அப்படியே தகப்பன இதை பணி செய்து வெளியிடங்களிலே உயர்ந்த நிலைகளிலே எங்கள் தேவன் வைத்திருக்கிற அருமையான குடும்பத்தில் மக்களுக்காக உங்களுக்கு நன்றி. இவர்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற ஆர்வத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் இன்னும் உங்களது கிருபையின் கரத்திலே பயன்படட்டும், உதவி செய்யுங்க. இந்த பாடசாலை உங்களது நாம மகிமைக்கிட்டு செயலாற்ற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற குருக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். யாவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you very much. God bless you. Thanks. அம்மாவை நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களுக்கு ஒரு பொன்னாடை நம்முடைய அம்மா நீங்க போக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ரைட். நல்ல செல்ஃப். நம்ம நாடு தான் உலகத்திலேயே அதிகமான சில்ட்ரன் உள்ள நாடு. சரியா? பிள்ளைகளை திரட்டி கொண்டாடுறது உங்க பொறுப்புதான். எல்லாருமா சேர்ந்து பிள்ளைகளை கூட்டுவாங்க என்றால் இந்த பாடசாலை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த எல்லோருக்கும் நன்றி. தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்யவிருக்கிறோம். எல்லாருக்கும் நானே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்றதுக்கு யாருக்கோ பொறுப்பு கொடுத்துருச்சா சொல்லிடுறீங்களா? அதுக்கு சொல்ல முடியும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கீங்க? அனைவருக்கும் நன்றி. சதயபுரம் ஊர் மக்கள் சார்பாக கணம் பேராயர் அவர்களுக்கு இந்த
நமது பள்ளியில் ஹெட்மாஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுடைய மகள் வந்து இந்த அன்பளிப்பு பால் பாரதி ஐயாவுடைய பூமார்க் பிரிண்டிங் பிரஸ் சதீஷ் சார்பாக இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அரியான் நகர் சபை சார்பாக உதயசீர் அவர்கள் ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை கொடுத்துள்ளார். கோடரேசல் பகுதி சபை சார்பாக ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை வழங்கப்படுகிறது.